தாவேக்கோட கொள்கையில் என்ன? அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்பேத்கர், பெரியார், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மாள் இவர்கள் கொள்கை வழிகாட்டின்னு சொல்கிறார். அதில் முதலாவதாக வைக்கக்கூடியவர் அம்பேத்கர். அம்பேத்கர் என்னன்னா, இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை வடிவமைத்தது அவருடைய மிக முக்கியமான பங்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர்ன்றது அருண்ராஜ், இவருடைய பேட்டிகள் இவருடைய எழுத்துக்கள் என்ன இருக்குன்னா, இந்தியாவுக்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற முறையே சரியாக வராது. அமெரிக்காவில் இருக்கிறது போல் நேரடியாக நம்ம ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சரை தனியாக தேர்வு செய்யணும், எம்எல்ஏக்களை தனியாக செய்யணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு அதிபராட்சி முறையை நாம் இங்கே கொண்டு வரணுன்றார். தாவேக்காவுடைய கொள்கை வழிகாட்டியில் முதலாவதாக இருக்கக்கூடிய அம்பேத்கரை, அவருடைய கருத்துக்களையே புறந்தள்ளக்கூடிய ஒருத்தரை, முரண்படக்கூடிய ஒருத்தரை நீங்கள் உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நியமிச்சிருக்கீங்க. அவரும் மனம் திறந்து சொல்கிறார், இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டமே சரியில்லை, இந்த சிஸ்டத்தை மாற்றணும். அதாவது இப்போ இருக்கிற தேர்தல் ஜனநாயகம், மக்கள் நேரடியாக வாக்களித்து ஒருத்தர் தங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, இந்த முறையிலே அவர் மாற்றம் கொண்டு வரணுன்றார். அப்படின்னா இதில் அம்பேத்கர் அவர் முரண்படலையா? அதாவது தாவேக்காவுடைய அடிப்படை கொள்கைகளிலிருந்தே இது முரண்படலையா? அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் கொள்கை பரப்பு செயலாளராக தாவேக்காவுக்கு. அதே போல் நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டாலும் அதிமுக எடுத்துக்கிட்டாலும் பல்வேறு விஷயங்களில் அவங்க முரண்பட்டாலும் சில அடிப்படை விடுமைகளில் ஒன்று போல தான் இருப்பாங்க. அதாவது இருமொழி கொள்கை, அண்ணாவுடைய இருமொழி கொள்கை தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பேஸ். இதில் தான் அந்த கட்சியோட அனைத்து கட்டுமானங்களும் எழுந்து நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை ஆழ்வது இத்தகைய கொள்கைகளால் தான். இதில் அருண்ராஜ் எந்த இடத்துல வேறுபடுறாருன்னா, ஹிந்தி படித்தா என்ன தப்பு, பிறமொழி கற்றுக்கிட்டா என்ன தப்பு, இந்த மாதிரியான மொழி இனம் அப்படின்றதுலாம் கிட்டத்தட்ட ஒரு சாதியை பிடிப்பு போல தானே அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களை அவருடைய பிளாகில் பார்க்க முடியுது, படிக்க முடியுது, எடுத்து தெரிஞ்சிக்க முடியுது. அவரும் அத்தகைய கருத்துக்களை தான் அங்கங்கே சொல்லிட்டு வர்றார். இதை தாவேக்கா என்னவா பார்க்குது? ஏன்னா தாவேக்காவோட கொள்கை விளக்க மாநாட்டில் இருமொழி கொள்கைன்றது அவங்களும் உறுதிப்படுத்துகிறாங்க. மும்மொழி கொள்கை தேவையில்லைன்றது விஜயோடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருமொழி கொள்கைன்றதை ஜஸ்ட் லைக் தட் கொண்டு போகிறாரோ, அப்படி அணுகிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை ஏற்பட்டிருக்கு.